ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார பணியாரம் பார்க்க போகிறோம். கார பணியாரம் தேங்காய் சட்னி. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு சட்டியை வைங்க. கடுகு போடுங்க, சீரகம் போடுங்க, கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு ஒரு ஒரு பொருளாக போடுங்க. நல்லா வறுத்தோன்னா கொஞ்சம் மிளகு தேவையான அளவு போடுங்க. மிளகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க, வெடிக்க முகத்தில். சும்மா ஒரு கலக்கணுன்னு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கொட்டிடுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு நல்லா கொட்டி நல்லா வறுத்துக்குங்க. தேவையான சால்ட் இதில் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நல்லா வறுத்து இந்த இட்லி மாவில் அள்ளி போட்டுருங்க. இட்லி மாவு அள்ளி போட்டு நல்லா கலக்கிட்டு பணியாரம் ஊற்றலாம். பாருங்கள், பணியாரம் சட்டியை நல்லா காய வச்சு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஸ்லோலியே வச்சு நம்ம செவக்க வச்சு எடுத்தோம்னா பணியாரம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்பீடில் வச்சு கருக வைக்கிறதோ இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஸ்டீபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். திருப்பி போட்டு இதுக்கு தேவையான தேங்காய் சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், என்னென்னு தேங்காய் சட்னி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்குறேன். பாருங்கள், ஒரு வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உடச்சிக்கடல, பூண்டு எல்லாம் போட்டுக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. ஒரு கடாயை வச்சு தாளிச்சிக்குங்க. கருவேப்பிலை, சீரகம், கடுகு போட்டு அந்த சட்னி தூக்கி அரைச்சிங்க. ஸ்டீபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க.